ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि परमपादं शंकरं लोकशंकरं शंकराचार्यं तीर्थ विद्यारण्य स्वामिनो नत्वा श्री भारती तीर्थ विद्यारण्य स्वामिनो श्री विद्यारण्य स्वामी विरचित श्री ब्रह्मविद आशीर्वादः हिरण्यगर्भादि स्थावरान्तेषु शरीरेषु यदेकं चैतन्यमस्ति तदेव अहमस्मि इति दृढज्ञानं निरन्तरं भूयात् इति महान्तः अनुगृह्णन्तु। निर्विकल्प समाधि प्रतिबंध लय विक्षेप कषाय रसास्वादेभ्यः रक्षितं मे चित्तम् अविज्ञेन ब्रह्मणि अवस्थितं भूयात् इति अनुगृह्णन्तु। नित्य निर्विकार असंग अद्वितीय परिपूर्ण सच्चिदानंद स्वप्रकाश चितेक रस ब्रह्मानुभव सिद्धि भूयात् इति महान्तो अनुगृह्णन्तु। अहमादि दृश्य विलक्षण अस्मत् प्रत्यय आलंबन भूत प्रत्यक्षिन्मात्र स्वरूप अनुभव सिद्धि भूयात्। सजातीय विजातीय स्वगत भेद रहित अखंड सच्चिदानंद अद्वितीय ब्रह्मात्मा अनुभव सिद्धि भूयात्। नित्य शुद्ध बुद्ध मुक्त सत्य परमानंद अद्वितीय ब्रह्मात्मा अनुभव सिद्धि भूयात्। स्वगतादि भेद रहित अखंड सच्चिदानंद लक्षण ब्रह्मा भिन्न कूटस्थ प्रत्यक्ष स्वरूपः सर्वसाक्षी चिद्रूप अनुभव सिद्धि भूयात्। स्वात्मनो अन्यत्वेन प्रतिभानं सकलं साक्ष्यं जगत् स्व अविद्या विलसितत्वेन स्वानन्यत्वात् आत्ममात्रम् इति अद्वितीय ब्रह्मात्मा अनुभव सिद्धि भूयात्। असंभावना विपरीत भावना रहितत्वेन करतल आमलकवते अहं ब्रह्मास्मि इति अप्रतिबद्ध अपरोक्ष ब्रह्म साक्षात्कारः दृढीभूयात् इति महान्तो अनुगृह्णन्तु। दशमो विषयः द्रष्टव्यः। यो ब्रह्मादि स्तंभपर्यन्तानां सर्वेषां प्राणिनां देह मध्ये देह साक्षित्वेन भासमानः परिपूर्ण आत्मा अस्ति। सोऽयं परमात्मा केवलं मुमुक्षोः पुरुषस्य मे स्वरूपम् इति एवं रूप आत्म साक्षात्कारः दृढीभूयात् इति अनुगृह्णन्तु। यः எந்த ஒரு ஸ்வரூபமானது பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தானாம் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதல் கிரியேட்டராக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாஜி இல்லையா, அந்த சதுர்முக பிரம்மாஜியில ஆரம்பிச்சு ஆதி ஸ்தம்ப பர்யந்தம் புழு இருக்கக்கூடிய ஸ்தம்பமான புழுக்கள் இருக்கிற வைரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பர்யந்தானாம் சர்வேஷாம் பிராணினாம் எல்லா 84 லட்சம் ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளும் அதனுடைய கோட்டி கோட்டி கணக்கான உள்ள இருக்கக்கூடிய சொகத பேதங்களும் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கெல்லாம் பகவான் எங்க இருக்கார் அப்படின்னாக்க தேக மத்தியே எல்லாருடைய தேகத்திலையும் நடுவுல அவர் தான் இருக்கார். எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கணும். கட்டோபனிஷத்துல என்ன சொல்லிட்டு யமராஜ தர்மராஜா என்ன சொல்லி கொடுத்தாச்சு, அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய ததோன விஜுகுப்சதே அப்படின்னு அங்க சொல்லியிருக்கார். எப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த புருஷனானவன் அங்குஷ்ட மாத்திர புருஷா ஹாசன்னு அங்குஷ்ட பரிமாண ஹாசன்னு எங்க குத்திர வர்த்ததே மத்திய ஆத்மனி திஷ்டதே, அது எங்க இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. நாப்யாமுபரி திஷ்டதி ஜ்வாலமாலா குலம் விஸ்வஸ்யாயதனம் வஹது இதி. அது எப்படி இருக்கு, ரொம்ப நீவார சூக வத்தந்தி பீதாபாஸ்வத்ய அனுபமா தஸ்யா சிகாயாம் மத்தியே பரமாத்மா விவஸ்திதா அப்படின்னு சொல்லிருக்கக்கூடியது. மத்திய ஆத்மால தஹராகாசத்துல அங்க சர்வேஷாம் பிராணினாம் எப்படி சர்வேஷாம் சர்வா பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தானாம் சர்வேஷாம் பிராணினாம் தேக மத்தியே தத்தத் தேக சாட்சித்வேன பாசமானஹா
அவர் உட்கார்ந்துட்டு அந்தந்த தேகத்துல உட்கார்ந்துட்டு அவாவாளுடைய ஜாகிரத்து, அவாவாளுடைய சொப்னம், அவாவாளுடைய சுசுப்தி 3 அவஸ்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த நான் மூச்சுட்டு இருந்தானோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்க போனானோ, அந்த 3த்தையும் பார்க்கிற சாட்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நான் எங்க இருக்க? மத்தியாத்மாவில் அந்த சாட்சி ஸ்வரூபமாக இருக்கேன். சாட்சித்வேன பாசமானஹா அகம் 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 இது பாசமானஹா ஸ்வப்பிரகாஷஹா இது பாசமானஹா. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா என்ன? பரிபூர்ண ஆத்மா அஸ்தி. அவர்தான் பரிபூர்ண ஆத்மா அஸ்தி. பரிசமந்தாத் பூர்ணஹா அஸ்தி. ஆத்மா அவர் எங்கு இருக்கக்கூடிய பரமாத்மா. தஸ்மாத் பூர்ணாத்மா. அது எங்கும் இருக்க, அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறதால பரிசமந்தாத் பூர்ணஹா சன்னே ஆத்மா பவதி பிரம்மா இது அஸ்தி. எங்க இருக்க? தேக மத்தியே ஸ்திதஹா சன்னு சகாயம் பரமாத்மா. அவர்தான் இந்த பரமாத்மா, பரிபூர்ண ஆத்மா. அவர்தான் பரம ஆத்மா. அவரை நாம தப்பாக ஜீவாத்மா என்று நினைக்கிறோம். ஜீவன் இல்லை, அவர் உண்மையிலேயே அங்க இருக்கிறது பரமாத்மா. கேவலம் முமுக்ஷோஹோ புருஷஸ்ய இல்லையா? கேவலமான அவர். கேவலம் அப்படின்னாக்க இரண்டற்றதான இருக்கக்கூடிய அவர் மட்டுமே இருக்கக்கூடியவராக இருக்கார். எங்க இருக்கார்? முமுக்ஷோஹோ புருஷஸ்ய இல்லையா? முமுக்ஷோஹோ புருஷஸ்ய மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடிய ஜிக்யாசு புருஷன் இடத்துல பிரம்மவித்தாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகக்கூடிய அவருடைய மே சொரூபம் இது ஏவம் ரூப. அவருடைய சொரூபமாக என்னுடைய அப்படி இருக்க முமுட்சுவாக இருக்கக்கூடிய புருஷனாக இருக்கக்கூடிய என்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, மே சொரூபம் இது ஏவம் ரூபாத்ம. இப்படி இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்கார்? சாட்சாத்காரஹா திருடீபூயார். இப்படி இருந்து கொண்டு அபரோக்ஷமாக எங்கிட்ட சாட்சாத்காரமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 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 பிரம்ம ஞானமானது திருடீபூயாத் இது மகாந்தோன கிருந்தந்து. வாசனாட்சய மனோநாச தத்துவஞான அபியாசவசாத் ஞான ரக்ஷா தபசித்திஹி சர்வசமத்வம் துக்க நிவృత్తిஹி சுக ஆவிர்பாவஹ ஏதத் பஞ்ச பிரயோஜன சித்திஹி பூயாத். பிரம்ம ஞானத்துல 5 பிரயோஜனங்கள். என்னென்ன 5 பிரயோஜனங்கள்? தத்துவஞான அபியாசவசாத் ஆகதம் வாசனாட்சயா மனோநாசா இது பிரதம பிரயோஜனம். द्वितीयः सन् ஞான ரக்ஷா. तृतीयः तपस्सिद्धिः भवति. सर्वसमत्वम् அது சதுர்த்தம் பவதி. துக்க நிவృత్తి சுக பிராப்திஷ்ட பஞ்சமோ பிரயோஜனः. இப்படி ஏவம் வாசனாட்சய மனோநாச தத்துவஞான அபியாசவசாத். தத்துவஞானம் சிரவண மனனத்திற்கு பிறகு சதா சர்வகாலமும் தத்துவஞானத்தை அபியாசவசாத்து கேட்க 2 பட்சம் இருக்கு. வித்யாரண்யர் சொல்றார் இத. சகுண பிரம்மத்தினால நிர்குண பிரம்ம அப்படியே நிர்விகல்ப சமாதிக்கு உட்கார்ந்துட்டு மெடிடேட் பண்றதுனாலேயும் வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வேதாந்தம் படிக்க 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 அது ஆட்டோமேட்டிக்கா வரும். சாதனை எல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். என்ன பகுஷா நீங்க வேதாந்தத்தை கேட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த நிலையானது ஏற்பட்டு விடும். அதுக்குதான் தத்துவஞான அபியாசம். ஏன்னா தத்துவஞானத்துல அபியாசம் எங்க இருக்கு? அது பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அபியாசம் இல்ல. தத்துவஞான அபியாச வசாத்துன்னா என்ன அர்த்தம்னா, வேதாந்த கௌன புண்ணியே சிரவணம் குறியார். அதுதான் ஒரு பட்சம். உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்ப இன்னொரு தடவை சிரவணம் பண்ணுங்களா. அதை விட்டுட்டு கண்ணை மூடின்னு உட்கார்ந்து ஆம் பிரம்மான்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தா வராது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. சில பேர் பெரியவாள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம அதையும் குறவா மதிப்பிடக்கூடாது. இப்படி உட்கார்ந்து பண்றது ரைட். வேற எந்த காரியமும் இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கலாம். ஆனா நினைக்கிறதுனாலலாம் ஒண்ணும் ஆகாது. திரும்பி திரும்பி அது கேட்ட உடனே அந்த அசிமிலேஷன் ஆனது ஏற்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் தத்துவஞானம். அது அபியாசத்தினால வருதுன்னு சொல்ல முடியாது. அபியாசம் இல்ல. அதை திருப்பி பௌனப்புண்ணிய சிரவணம் குறியார். புனப்புனகா சிரவணம் புனப்புனகா மனனம் இதுலயே வருகிறது அப்படின்றதுதான். இப்படி வேதாந்திகள் பட்சம்லாம் அது கேட்க 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 தானா வருது. அந்த யோகத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் அது வெறுமை கேட்டு இருந்தா போதாது, அப்படி உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. 2த்துலயும் தப்பு இல்லை. ஆனா நம்ம இந்த பட்சத்தை தான். ஏன்னா ஞானத்துல ஏது அபியாசம்? ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரல.
எப்போ உங்களுக்கு அந்த அஜ்ஞானமானது அந்த தரையானது விலகிறதோ அப்போ அது ஆவிர்பவிக்கிறது. அந்த ஒரு நிலையை தான் வாசனாட்சயம் மனோநாசம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லு. ஞான ரக்ஷா தபசித்தி, அது மாத்திரம் இல்ல, எனக்கு இந்த ஞானமானது என்னை விட்டு விலகிப்படும் இல்லையா. லௌகீகத்துல ஏற்படும் போது there is every possibility that நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்றது போயிடுறது இல்லையா. அங்க போகிறோம், கடைக்கு போக வேண்டியிருக்கு, காத்தால குளிக்க வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு, அப்பப்போ தாகத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சமயத்தெல்லாம் பிரம்மமாக இருக்க முடியும், அஜ்ஞானியாதாக இருக்க வேண்டிய நெசசிட்டியானது வருது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இதுலயே நின்றுடக்கூடாது. திருப்பி திருப்பி எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்கார்ந்துட்டு வேதாந்தத்திலேயே நம்மளுடைய சிந்தனையை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரணும் இல்லையா. அதுக்கு பேர் தான் ஞான ரக்ஷா. நம்ம யாரு ஞானத்தை போய் ரட்சணை யாரு பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி அதுவாக இருக்கும்போது ஐய போய் எப்படி ரட்சணை பண்ணணும்னு என்ன சொன்னா, வேதாந்த விஞ்ஞானத்திலிருந்து இறங்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும். சூப்பர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த குருவனுடைய கிரேஸ் ஆனது என்னை காப்பாற்ற வேண்டும்ன்ற அர்த்தத்துல ஞான ரக்ஷா. தபசித்திஹி இல்லையா, என்னுடைய கமிட்மெண்ட். தபஹா, என்னுடைய மனசு கொதிக்கும்படியாக நான் இவ்வளவு நாள் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனசெல்லாம் வைத்துக் கொண்டு நான் பிரம்மமாகவே ஆக வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய சன்னியாச நிலைமைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தபசானது சித்திக்க வேண்டுமே ஆனால் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் வர வேண்டும் என்பதற்காக. சர்வ சமத்துவம், அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அர்த்தம்? பரிவிராஜகாச்சாரிய லட்சணம் என்ன? 2 லட்சணம். அஹிம்சை இல்லையா, அவளுக்கு அஹிம்சை இருக்கணும். சதா சர்வகாலமும் பிரமுதித்த சித்தனாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியதான ஒரு பெண் இல்லையா. அவருக்கு வித்யா வினய சம்பன்னே பிராமணோ கவிஹஸ்தினி அப்படின்னு பகவத்கீதையில சொல்லும் பொழுது என்ன சொல்றார், எப்போ ஒரு பண்டிதனும் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு வந்தா 2 பேரையும் சமமாக உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடிய மென்டல் மனோபாவம் என்னைக்கு வருதோ அதுதான் சமத்துவம் இல்லையா. அதுதான் சமத்துவம், சர்வ சமத்துவம். கிரகஸ்தனுக்கெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். சன்னியாசிகளுக்கு அவளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவ சன்னியாசியா இருக்கிறது எல்லாரும் ஒண்ணுதான், ஆம்பளை பொண்ணு பிராமண ஜாதி. தத்துவ ஞான அபியாச வசாத்து ஆகதம் ஞானம், அந்த ஞானத்தினுடைய ரக்ஷா, அந்த தபஸ்வனுடைய சித்திஹி, சர்வசமத்துவ புத்திஹி, துக்க நிவர்த்திஹி, சுக ஆவிர்பாவா, இப்படி 5 பிரயோஜனம் அப்படி வச்சுக்கலாம். அல்லது வாசனாட்சய மனோநாச தத்துவ ஞான அபியாசவசாத்து வந்த ஞானம், ஞான ரக்ஷா, தபசித்திஹி, சர்வத்துவம், துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, அது 2 ஒரே கேட்டகரி தானே. அப்படியே வைத்துக் கொண்டாலும் சரியா போயிடும். பஞ்ச பிரயோஜன சித்திஹி பூயாத். இது மகாந்தோ அனுகிரந்தோ. 12 மைத்ரி கருணாமுதித உபேக்ஷாரூப சத்வாசனா பாட்டனேன ராகாதி துர்வாசனா க்ஷயஹ சம்யக் பூயாத் இதி அனுகிரந்தோ. மைத்ரி கருணா முதிதான்ற ஒரு வார்த்தை போட்டதுனாலேயே அவருடைய மனசுல என்ன இருக்கு? வித்யாரண்ய சுவாமிகளுடைய அந்த கரணத்துல இருக்கக்கூடியது யோக சூத்திரம். யோக சூத்திரமானது என்ன சொல்றது அப்படின்னா, மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனா சித்த பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. மைத்ரி கருண முதிதா உபேக்ஷா சுகதுக்கம், சுகம் துக்கம், புண்ணியம் அபுண்ணியம், இதனுடைய பாவனைகள்லாம் எடுத்து வந்தா இதுதான் சித்த பிரசாதம் அப்படின்னு சித்த விருத்தி நிரோதகான்னு ஆரம்பிச்ச யோகமானது சித்தத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கு. அத மனசுல வச்சுட்டு இவர் என்ன சொன்னார்? மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா ரூப அப்படின்னு சொன்னார். அங்க அப்படியே அந்த சூத்திரத்தினுடைய வார்த்தையே எடுத்துட்டார். இங்க 12வது சாப்டர்ல பகவத்கீதையில அவர் என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியமாக கருதப்படுவது 12வது சாப்டர்ல அந்த குணாதீதனுடைய பக்தனுடைய டெபினிஷனை கொடுத்துருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்ல, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சம துக்க சுக சம துக்க சுக ஷமி அப்படின்னு சொல்றாரு. அதே அர்த்தம் தான் இங்கே வருது. மைத்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியால் அதுக்கு என்ன பாஷ்யம் பண்ணார்?
மித்திரதா அப்படின்னாரு இல்லையா? மித்திரதா அப்படின்றது. கருணா அப்படின்னாக்கா தயா அப்படின்னு. அதுக்கு அடுத்து அவர் சொல்லும் போது முதிதாக்கு சொல்லும் போது சர்வபூத அபய பிரதிஷ்டா சன்னியாசிஹி அப்படின்னு ஆச்சாரியார் என்ன இந்த மைத்ரா, கருணம், முதிதா இல்லையா, உபேக்ஷா, இந்த ரூப இந்த சத்வாசனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சன்னியாசியினுடைய ட்ரைட் அப்படின்னு வச்சுட்டு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவளுக்கு தான் அந்த மைத்திர பாவமானது எல்லாருக்கும், பரிவிராஜக சன்னியாசிக்கு தான் அது பாசிபிள். எல்லார் கையிலையும் மித்திர பாவத்தோட இருந்து கொண்டு இருக்க முடியும். அதே மாதிரி அவளுக்கு தான் அந்த கருணா இல்லையா, தயா அப்படின்னு லோக சிகிச்சா அப்படின்றது அவளுக்கு நேச்சுரலா வருது. அஹிம்சா இல்ல அவளுக்கு தான் வருது. முதிதா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு தான், காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லையா சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை. உபேக்ஷா எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்க இப்படி ஆச்சு, இந்த கவர்மெண்ட் இப்படி ஆச்சு, அது ஆச்சு, இந்த குடும்பத்துல இந்த கவலையா அந்த கவலையா எதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் உபேக்ஷா அப்படின்னாக்க பட்சபாதமே இல்லாத நிலைக்கு பேர் உபேக்ஷான்னு பேரு. இந்த பட்சமும் இல்ல அந்த பட்சமும் இல்ல, சமப்பரிதி பட்சா இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது உபேக்ஷா ரூப தத்வாசனா பாட்டவேன. இது இந்த எண்ணங்கள் எல்லாம் வேதாந்தம் படிக்கிறவன் கெயின் பண்ண, சன்னியாசியினுடைய ட்ரைட்டுன்னு சொன்னா கூட இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறவர்கள் கடை கொள்ள வேண்டியதான ஒரு வேல்யூஸ். மைத்திரி, கருணா, முதிதா, உபேக்ஷா ரூப இந்த சத்வாசனை, தெய்வீ சம்பத் அப்படின்னு சொல்றது இதுதான். இந்த சத்வாசனைகள் பாட்டவேன, இது ஒரு பட்டுவாக இருக்கணும். ஏதோ ஒரு தடவை அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு கொடுக்காது. இது அப்படியே பிராக்டிஸா எடுத்துன்னு வந்து சதா சர்வ காலமும் பண்ணி கொண்டிருந்தா அதுக்கு பேர் பாட்டவம்னு பேரு. அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஐத்தா. பாட்டவேன ராகாதி துர்வாசனாட்சயா. அது மாத்திரம் இல்ல, ஆசுரி சம்பத்து இருக்கு இல்லையா, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ராகத்வேஷம். இங்க ராகாதி அப்படின்னாக்கா ராகத்வேஷ மோகாதின்னு அர்த்தம். ஆதிபத்துக்கு ராக துவேஷ மோகம், இப்படி மோகம் முதலிய துர்வாசனா, இதெல்லாம் துர்வாசனாகள். அதெல்லாம் சத்வாசனா. மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷா சத்வாசனா. ராகம், துவேஷம், மோகம் முதலியவைகள்லாம் துர்வாசனா. க்ஷயா சம்யக் நன்றாக அமைய வேண்டும். இது மகாந்தஹ அனுகிருஹந்து. நிரந்தர ஸ்வாத்ம அனுசந்தானவசாத் மனசஹ விருத்தி ரூப பரிணாமத்யாகேன விருத்ததா ஆகாரேன ஆத்ம பரிணாமஹ திருடீபூயாத் இது அனுகிருஹந்து. நிரந்தர ஸ்வாத்ம அனுசந்தான வசாத், நிரந்தரம் பங்கு தடை இல்லாமல், அந்தரம் இல்லாமல், நடுவுல கேப் இல்லாமல், நிரந்தரம் கேப்லெஸ்ஸாக, ஸ்வாத்ம அனுசந்த் சதா சர்வகாலமும் தன்னுடைய ஆத்மாவையே அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும். ஞான சாதன சாமகிரியாம் பக்திரேவ கரீயசி ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் இத்தியேவ பக்திரித்யேவ அபிதீயதே அப்படின்னு விவேக் சூடாமணியில சொல்லியிருக்காரு. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் தான் பக்தி இத்தியேவ அபிதீயதே. பக்தி பக்தின்னா வேதாந்திக்கு என்ன பக்தி? ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். சுவாத்ம அனுசந்தான வசாத்து, இதன் மூலமாக, இந்த வசத்தின் மூலமாக, மனசஹா இந்த மனசுல விருத்தி ரூப பரிணாம தியாகேன, வேற நினைப்புகளை எல்லாம் இந்த விருத்தியிலிருந்து எடுத்து சதா சர்வகாலமும் ஆத்ம சிந்தனை மாத்திரம்தான் அங்க இருக்கணும். ஜீவ பிரம்ம ஐக்கிய சிந்தனையை தவிர பாக்கி எந்த விருத்தியும் வராத இல்லையா. அந்த விருத்தியானது பரிணமிக்கும். இல்லைன்னாக்க அது குடத்தை பார்த்தா குடமாக மாறும், போனை பார்த்தா போனா மாறும், ஐபேடை பார்த்தா ஐபேடா மாறும் இல்லையா, புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகமா மாறிடும் அந்த மனசு. இப்படி பரிணாமம் இல்லாமல் விருத்தி ரூப பரிணாமம் தியாகேன நிருத்த ஆகாரேன, நன்றாக ஒரே கொள்கையில பிரம்மத்திலேயே நிறுத்த வைக்கணும் அந்த மனசை. ஒரே தாட்டில அங்கேயே இருக்கணும் இல்லையா. வெறும் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய வார்த்தைய கெட்டியா பிடிச்சு கொள்ள வேண்டும். சத்திய சங்கல்பா, சத்திய அபிஜிகித்சா, சத்து சித்து ஆனந்த நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் அப்படின்னு அந்த பிரம்ம லட்சணத்தை மாத்திரம் அப்படி பிடிச்சுக்கிறது. பிடித்து கொண்டு அந்த ஆகாரத்திலேயே இருந்து கொண்டு இருக்க
நிருத்த ஆகாரணம். அதை தாட்ஸ் வெளியில போகாம அதை ஒரு இடத்துல நிரோதம் பண்ணி, சித்த விருத்தி நிரோதகான்னு சொன்னார் இல்லையா, இப்படி நிருத்த ஆகாரேன ஆத்ம பரிணாமஹா, அதுல ஆத்மா ஒண்ணுதான் அங்க எஞ்சி நிக்கணும் எனக்கூடிய இந்த நாலேஜ் ஆனது திருடீபூயாத் இது மகாந்தோன கிருண்ணன் சமாதி பூர்வக சிரவண மனன நிதித்தியாசன அபியாச பலாத் விஷயாசக்தி பிரக்ஞாமாந்தியம் விபர்யயः துராக்ரஹஸ்ச वर्तमान प्रतिबंध चतुष्टय निवृत्ति द्वारा अप्रतिबद्ध अपरोक्ष ब्रह्म साक्षात्कारः दृढीभूयात् इति अनुगृह्णन्तु समाधि पूर्वक வேதாந்தத்துல பிரம்ம ஞானத்துக்கு பாஹ்ய சாதனமாக இருக்கக்கூடியது சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சாதன சதுஷ்டயம் நித்யாநித்திய வஸ்து விவேகः, இஹாமுத்ரார்த்த பலபோக விராகः, சமதமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்வம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திகள் சமாதி பூர்வகமாக இருக்கக்கூடிய இத பகிரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் என்ன? சிரவணமன ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா இது உக்த ரீத்யா சிரவணமனன நிதித்தியாசன அபியாச பலாத். இப்படி வெளியிலையும் சமதமாதி பிராக்டிஸ் பண்றேன், உள்ளேயும் சிரவண மனன நிதித்தியாசனத்தை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அதனுடைய பல அபியாச பலத்தினால விஷயாசக்தி விஷயேஷு இல்லையா, இந்த பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னார் ஆச்சாரியார் இல்லையா. அந்த பரபிரம்மத்துக்கிட்ட யாருமே இல்லை, எல்லா விஷயத்திலேயே சக்தம் அப்படின்னாக்கா அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கான். இப்படி இந்த விஷயங்களிலிருந்து பற்று வரக்கூடாது, விஷயாசக்தி. அப்புறம் இந்த எண்ணமானது நமக்கு நல்ல மூட்ல இருக்கும் பொழுது, நல்ல யதீஸ்வரர்கள் பெரிய ஞானிகள் கிட்ட இருக்கும் பொழுது, வேதாந்த கிளாஸ்ல இருக்கும் பொழுது, குருவனுடைய ஓட உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த பிரக்ஞையானது, வேதாந்த பிரக்ஞையானது நீடித்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அதெல்லாம் வந்த உடனே நம்ம போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாந்தியம் ஆயிருது இந்த பிரக்ஞா இல்லையா. இது கூடாது, பிரக்ஞா மாந்தியம் இல்லையா வரக்கூடாது. அப்புறம் விபர்யா, விபரீதமான எண்ணங்கள் வருது. நான் இப்படி பிரம்மமா இருப்பேன், திடீர்னு இவனுக்கே தோணும் இல்லையா, இப்படிப்பட்ட விபர்யா. அதுக்கப்புறம் துரகிரஹஸ்ச, யாராவது ஒருத்தர் சொன்னா இல்லையா, தூரகிரகம் இல்லையா, கெட்டவருடைய சேர்க்கை, இதில் இருந்தெல்லாம் நம்மளை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வர்த்தமான பிரதிபந்த, இப்படிப்பட்ட கூடிய சுத்தி உத்துவத்துல நமக்கு வர்த்தமானத்துல இருக்கக்கூடிய இந்த பிரதிபந்தங்கள் அப்படின்னு விஷயாசக்தி, பிரக்ஞாமாந்தியம், விபர்யம், துராகிரம் எனக்கூடிய 4 பிரதிபந்தகங்கள் இருக்கு. நம்ம சமதமாதி சர்க்க சம்பத்தி, சிரவண மன நிதித்தியாசனம் அது வேதாந்தத்துல வசதியா சொல்லுது. இது தவிர இந்த விஷயாசக்தி, பிரக்ஞாமாந்தியம், விபர்யம், துராகிரஷ்ட இதுவும் யோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளும் இப்படி இந்த பிரதிபந்தக சதுஷ்டய நிவர்த்தி துவாரா இது எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக அப்பிரதிபத்த, அப்புறம் இந்த பிரதிபந்தகங்கள் இல்லாததான அபரோக்ஷ பிரம்ம சாட்சா்காரா இல்லையா, நானே பிரம்மம் என்று அபரோக்ஷமாக அறிய வேண்டும் இல்லையா. அது ஏதோ பிரத்யட்ச அனுமானாதி சித்தம் இல்ல, அது இன்ட்யூட்டிவாக நமக்கே அபரோக்ஷமாக அறியக்கூடியதுதான் அந்த பிரம்ம சாட்சா்காரமானது. இப்படி இருக்கக்கூடிய அது அப்பப்ப எனக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு, அது பர்மனண்டா இருக்கணும். திருடி பூயாத் இதி அனுகிரஹந்து அப்படின்னு பிரார்த்திக்கணும் நம்ம யதீஸ்வரால. சமாதி பூர்வக சிரவண மனன நிதித்தியாசன அபியாச பலாத் அத்தனி விஷயாசக்தி பிரக்ஞாமாந்தியம் விபர்யா துராகிரஷ்ட इति वर्तमान प्रतिबंध चतुष्टय निवृत्ति द्वारा अप्रतिबद्ध अपरोक्ष ब्रह्म साक्षात्कारः दृढीभूयात् इति महान्तोरगृह्णन्तु. அதற்கு பிறகு உபக்ரமாதி ஷட்வித லிங்கைः அசேஷ வேதாந்தானாம் அத்வைதே பிரம்மணி தாத்பர்ய அவதாரணம் திருடீபூயாத். எல்லாருக்கும் தெரியும், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திர யோனித்வாத்
சமன்வயா 4ல முடிஞ்சு போச்சு. என்டையர் வேதாந்தத்தையும் முடிச்சுட்டார் ஆச்சாரியார். அதற்கப்புறம் மேற்கொண்டு எல்லாம் வித்வத்துக்காக படிக்கிறது தானே தவிர விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு மனுஷனுக்கு பிரம்ம ஞானம் வரத்துக்கான விஷயம் முடியாது. அதுல தத்து சமன்வயா அப்படின்ற ஒரு சூத்திரத்துல என்டையர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வேதத்துல அடக்கம். என்டையர் வேதம் எதுல அடக்கம் தெரியுமா? அத்விதீயே பிரம்மணியேவ நிர்விசேஷ அத்வினி பிரம்மேவ சமன்வயம் கரோதி. அதுலதான் போய் சமன்வயமாகிறது. சமன்வயமாகிறதுன்னா என்ன அர்த்தம்? அதுலதான் கொண்டு போய் அன்வயமாக சேர்க்க முடியும். தாத்பரியம் அங்கதான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தாத்பரியம் அங்கேதான் இருக்கு அப்படின்றதுக்கு தத்து சமன்வயா நிர்விசேஷ பிரம்மத்துலதான் போய் எல்லாம் போய் ஒன்று சேரும். அந்த இடத்துலதான் போய் ஒன்று சேரும்னு சொல்றீங்களே, இது எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஆச்சாரியால் விஸ்தாரமா டிஸ்கஸ் பண்றார். அப்ப ஒரு சாஸ்திரத்துல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் 6 மெஷரிங் ராட்ஸ் இருக்கு. இந்த 6 மெஷரிங் ராட்ஸ் இருந்ததுன்னாதான் ஒரு பொருள் இருக்கும். லோகத்திலேயே ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம்னாக்க நமக்கு இந்த 6 மெஷரிங் ராட் அவசியம். இப்போ ஒரு லெக்சருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த லெக்சர் கொடுக்குறவர் அவர் என்ன பண்ணிருக்கணும், முதல்லயும் கடைசியிலையும் அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்றத அவர் சொல்லணும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் திஸ் இஸ் தி பர்போர்ட் ஆஃப் திஸ் லெக்சர் அப்படின்னு. இல்ல அவர் என்ன பண்ணணும், அடுத்தது இதுவையும் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், அப்பப்போ நடுவுல எது முக்கியமான விஷயத்தையோ அதை சொல்லிட்டே வரணும். இதுலதான் தாத்பரியம், இதுலதான் அபியாசமாக சொல்ல வேண்டி வரணும். அதே மாதிரி இந்த லெக்சருக்கு நான் வந்ததுக்கு பிரயோஜனம் என்ன, ஏதோ ஒரு புதுமை ஒண்ணு இருக்கணும். அபூர்வதா அப்படின்னு ஒரு புதுமை இருக்கணும். அந்த புதுமையை அப்பப்போ சொன்னாதான் ஒரு, இல்லைன்னா நான் இருந்ததுக்காக அந்த லெக்சருக்கு வந்தோம். அபூர்வதா அப்படின்னு ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் பிரயோஜனம் இருக்கணும். அதுக்கப்புறம் லாஜிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 6 மெஷரிங் ராட்ஸ் இருக்கு. அது சாதாரணத்துக்கு அப்படி இருக்குன்னா நம்ம அவ்வளோ பெரிய வேதத்துல இல்லையா, ரிக்வேதத்துல 21, எஜுர்வேதத்துல 109, சாமவேதத்துல 1000, அதர்வ வேதத்துல 50, 1180 சாக்கையில இருக்கக்கூடிய 1180 உபனிஷத்தும் ஒரு முனையாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் தாத்பரியம் அப்படின்னு ஆச்சாரியால் அட்டிச்சு சொல்றாரு. எப்படி சொல்ற, அஸ்ய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல கிராண்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரா ஆதிசங்கர பகவத்பாதார். சர்வே வேதாந்தாக, எல்லா வேதாந்தங்களும் ஒரு முனையா இந்த கருத்தை தான் தெரிவிக்கிறது. என்ன கருத்தை தெரிவிக்கிறது அப்படின்னாக்கா அத்விதீயே பிரம்மணி தாத்பரிய அவதாரணம் தான் அதுல பர்போர்ட் அப்படின்னு தெரிவிக்கிறது. இது நமக்கு தத்துவ சமன்வயத்துல வரும்போது புரியுது இல்லையா? இது திருடமாக ஆக வேண்டும். இது ஏதோ அன்னைக்கு படிக்கும் போது சந்தோஷத்துல வந்துட்டு எமோஷனலா வந்துட்டு இது என்னை விட்டு போகாமல் இருக்கணும்ன்றது கேட்கணும். இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள் என்னென்ன அப்படின்னா ஆச்சாரியாலே சொல்லிருக்க உபக்கிரம உபசம்ஹாரோ, ஆரம்பத்திலையும் முடிவிலையும் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் தாத்பரியத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னாக்கா பூர்வ மீமாம்சையில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ரிஷா கிரியத்தே அப்படின்னு வேதம் படிக்கிறது நமக்கு சந்தேகம் வருது. ரிச்சா கிரியத்தேன்னா ரிக்வேதத்துல உச்சை ரிச்சா கிரியத்தே அப்படின்னு வருது. ரிக்வேத இந்த ரிக்கை உறக்க சொல்லணுமா இல்ல ரிக்வேத மந்திரங்கள் முழுக்க உறக்க சொல்றதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உபசம்ஹாரத்துல என்ன சொல்றது இல்லையா, ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அப்படின்னு அங்க பிரிச்சிருக்கு. அப்படின்னு சொன்னதுனால ரிக்வேத மந்திரங்கள் முழுக்க இந்த இடத்துல முழுக்க கத்தி தான் சொல்லணும் அப்படின்னு உபக்கிரம நியாயம் உபசம்ஹார நியாயம் இதெல்லாம் வைத்துக் கொண்டு டிசைட் பண்ண, இதெல்லாம் மீமாம்சா நியாயங்கள். அதே மாதிரி ஒரு கர்மாவுக்கு எப்படி பண்றது அப்படின்னா அபியாசம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாதே ஆனால், அபியாசம் இருந்ததே ஆனால் அதை வைத்து சொல்லலாம் இதுலதான் தாத்பரியம்னு. இல்ல அபூர்வத்தை இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் அங்க சொல்லியிருக்கிறதுனால அதுக்குதான் வேல்யூன்னு சில சமயத்துல இப்படி எல்லாம் பண்ணி தியாகத்துல டிசிஷன் எடுக்கிறோம். நம்ம வேத மந்திரத்தை இப்படி இன்டர்பிரேட் பண்ணணும். அதே போலதான் வேதாந்தத்திலையும் ஆரம்பத்துல என்ன இருக்கு இல்ல, சதேவ சௌமியா இதமக்ர ஆசி அப்படின்னு ஆரம்பிச்சது. சத்ய தத்துவமசி ஸ்வேதகேதோ சத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த இம்பார்ட்டண்டா அந்த இடத்துல ஸ்வேதகேதுக்கு அந்த உபதேசம் நடந்திருக்கு.
இதுல படிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆச்சாரியால அந்த இடத்துல தீர்மானம் பண்ணிருக்கா. உபக்கிரமம் உபசம்ஹாரத்துல என்ன சொல்லிருக்கு? ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் வந்திருக்கு. நடுவுல அபியாசம், நடுவுல தத்துவமசி தத்துவமசின்னு 9 தடவை வந்திருக்கு. ஆனால அபியாசம் அங்க வந்திருக்கு. அபூர்வத்தை என்ன இல்லையா? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமாக இருக்கக்கூடிய ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்றது அபூர்வத்தை அங்க இருக்கு. அப்புறம் பலம் என்ன? அங்க இந்த பிரம்ம ஞானத்தை அறிந்த சம்சார நிவர்த்தி பலமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பலமும் அது மாத்திரம் இல்ல, அர்த்தவாதகா. அர்த்தவாதகாவும் என்ன அர்த்தம்? கதை போல இதை சொல்றதுக்காக ஸ்வேதகேது அவ அப்பா கிட்ட போனா, அவ அப்பாவை கேட்ட, அவ அப்பா இவருக்கு பதிவிச்சா, நீ படிச்சியாப்பா, இது படிச்சியா அப்படின்னு சொல்லி, எதை அறிஞ்சின்றா எல்லாம் அறிஞ்சதாக ஆகுமோ அதை தெரிஞ்சுக்கிண்டியா அப்படின்னு எல்லாம் கேட்டு ஒரு கதை மாதிரி அர்த்தவாதம் மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாமே உபபத்தியாரா மாதிரி இந்த புக்க படிச்சாதான் இப்படி 6 மெஷரிங் ராடு. உபக்கிரம உபசம்ஹாரம், ஆரம்பமும் முடிவும் ஒரு லிங்கம், ஒரு அடையாளம், நம்ம ஒரு தத்துவத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு. 2வது அடையாளம் அபியாசம், திருப்ப திருப்ப அதை சொல்றக்கூடியது. 3வது அடையாளம் அபூர்வதா, புதுமையான ஒண்ணு சொல்லணும். பூர்வம் அறியாதது சொல்லக்கூடியதுக்கு பேர் அபூர்வதா. 4வது பலம் இல்லையா? பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் என்ன அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் அர்த்தவாதம், அதை கொஞ்சம் போழும்படி அட்வர்டைசிங் வார்த்தைகள் இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் உபபத்தி, லாஜிக்கலாக இருக்கும், அது பொருந்தாததாக இருக்கக்கூடாது. இப்படி 6 மெஷரிங் ராடை வச்சுதான் தீர்மானம் பண்ணணும். இதுல இப்படி தீர்மானிக்கப்பட்டதுதான் என்டையர் வேதமும். தத்து சமன்வயா, தத்து தத்து பிரம்மா, அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசால எந்த பிரம்ம சொல்லித்தோ தத்து தூ ஆன் தி அதர் ஹேண்ட் அது அத்விதீய பிரம்மத்துல தான் அன்வயமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். உபக்கிரமாதி ஷட்விதலிங்கைஹி அசேஷ வேதாந்தானம், எல்லா வேதம் பாக்கி ஒன்ல சேஷமே இல்லாம எல்லாம் முழுக்க முச்சூடு கிருஷ்ண வேதாந்தம், எல்லா வேதாந்தமும். என்ன தைரியம் பாருங்க, வித்யாரண்யனுடைய பத பிரயோகம் அசேஷ வேதாந்தானம். எல்லா வேதாந்தமும் ஒரு முனையாக ஒண்ணுதான் சார் சொல்றது. என்னது? அத்வைதே பிரம்மணி, அத்வைத்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துலதான் தாத்பரியம் உடையது. தாத்பரியம் அப்படின்ற அவதாரணம், இந்த எண்ணமானது அவதாரணம், இந்த எண்ணமானது எனக்குள்ள அப்படியே அவதரிக்க வேண்டும், அல்ல நன்றாக தரணம் பண்ணிக்க வேண்டும், நன்றாக என்னுள் இறங்க வேண்டும், எனதாக அது இறங்க வேண்டும். அதுதான் அவதாரணம். திருடி பூயாத், இந்த எண்ணமானது உள்ள போடுறது மாத்திரமல்ல, திருடமாக சதா சர்வகாலமும் இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி அத்வைத பிரம்மாஸ்மி அப்படின்ற எண்ணமானது வரணும்னு அனுகிரகம் பண்ணணும். பூயாத் இது அனுகிரந்தோ. ஸ்ரீ குருமுகாத் ஸ்ருதாத்விதீய வஸ்துனஹ வேதாந்தானுகுணயுக்திபிஹி அனவரதம் அனுசிந்தனம் பூயாத். முகாத் படிக்கிறோம் இல்லையா? குகாரோ அந்தகாரஸ்யாத் ரிகாரோ தன்னிவர்த்தகா இல்லையா? அந்தகார நிரோதித்வாத் குரு வித்யபிதீயதே அப்படின்னு அந்த குருவுடைய குரு கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வித்யாதான் சாதிஷ்டா பவதி அப்படின்னு வேற சாந்தோக்கிய உபனிஷத்து. குருமுகாத் அறியக்கூடிய விஷயம் தான். தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சோத்தியம் பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதகா கிருத்தேன தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்ம சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்ன முகமாக குரு கிட்ட போய் தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். குருமுகத்துல இருந்து வரக்கூடிய தத்துவமசிதான் வேல்யூ. நீங்க என்னதான் படிச்சாலும் அது வராது. இன்னொருத்தர்கிட்ட லெக்சர் கேட்டா வராது. அவளுடைய குருவுடைய அதுதான் வேலை செய்யும் அவனுக்கு. இப்படி குருமுகாத்து ஸ்ருத அத்விதீய வஸ்தனஹா, இப்படி கேட்கப்பட்ட அந்த அத்விதீய வஸ்துவானது எது? பிரம்ம, நானே நான் எனக்கூடிய ஆர்திரம் ஜோதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜோதி பிரம்மா அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி அகமேவாகம் இது வேதாந்த அனுகுண யுக்தி. இப்படி வேதாந்தங்கள் அனுகுணமாக இருக்கக்கூடிய இந்த லாஜிக், இந்த லாஜிக்னா யுக்திகள்னால சரிவிக்க யுக்திகளினால யுக்திபிகி, இந்த யுக்தியினால யுக்திகள் மூலமாக அறிந்ததான அந்த ஒரு வேதாந்த சிந்தனையானது அனவரதம், எப்பொழுதும் அனவரதம் இல்ல அமேஷா இல்லையா? எப்பொழுதும் அனவரதம் அப்படின்னாக்கா ஆஷு எப்பொழுதும், அட்வான்ஸ் எப்பொழுதும்.
அணுச்சிந்தனம் பூயாத், அதை நான் எப்பொழுதும் அதையே சிந்தித்து அதையே இல்லையா அந்த அது பின்னாடியே போனோம். அணுச்சிந்தனம் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் பின்னாடியே நான் சதா சர்வகாலம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அனுகிரகம் பூயாத், நான் இப்படி ஆக வேண்டும் என்று அனுகிரந்தந்து அப்படின்னார். விஜாத்திய தேகாதி பிரத்யாந்தரித சஜாத்திய சச்சிதானந்தாத்ம பிரத்ய பிரவாஹா நிரந்தரம் பூயாத். நேத்தியே பார்த்துட்டோம். விஜாத்திய தேகாதி பிரத்யாந்தரித, விஜாத்திய சஜாத்திய சுகத பேதங்கள்லாம் பண்ண. இப்படி தேகாதி பிரத்யங்கள், தேகாதி அப்படின்னா தேகம் மனசு புத்தி எல்லாம், தேகாதி பிரத்ய அந்தரித்த, அனந்தரித்த இதற்கு வேறில்லாததான, இதுக்கெல்லாம் நமக்கு இப்ப எப்படி இருக்கு, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நான், இந்த மனசுல இருக்கக்கூடியது நான், இந்த பிராணமய கோஷத்துல இருக்கிறது நான், விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறது நான் அப்படின்னு இந்த அயம் எதோடையும் சேராத அயம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஐஎம் 75 years, ஐ ஆம் ஹங்கரி பிராணமயத்தோட, ஐ ஆம் ஹாப்பி மனோமயத்தோட, ஐ ஆம் பிராமணஹா அப்படின்னு விஞ்ஞானமய கோஷத்தை, ஐ ஸ்லெப்ட், ஐ டோன்ட் நோ ஃப்ரெஞ்ச் இப்படின்னு ஆனந்தமய கோஷத்திலிருந்து சேராத ஐய அப்படி சேர்த்து கொண்டிருக்கோம். அதுக்கு மாறாக சஜாத்திய சச்சிதானந்தாத்ம பிரத்ய பிரவாகா, இதெல்லாம் விஜாத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி, ஆத்மாவை தவிர வேறாக இருக்கக்கூடியதெல்லாம் விஜாத்திய நீங்க புரிஞ்சுக்கணும். அனாத்மாவை இல்லாத சஜாத்திய சச்சிதானந்தாத்ம பிரத்ய பிரவாகா, சஜாத்திய நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சத்து சித்து ஆனந்த ஆத்மா, சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரத்யேக அந்த அறிவு பிரவாகம் என்கிட்ட எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கணும். அப்படியே இந்த தண்ணி கணத்துல சதா சர்வகாலமும் வரா மாதிரி இந்த எண்ணமானது என்னிடத்துல சச்சிதானந்தாத்மகமாக இருக்கக்கூடியது இல்லையா, நித்திய புத்த முக்த சுபாவமாக இருக்கக்கூடிய இந்த பிரவாகமானது நிரந்தரம் பூயாத், நிரந்தரம் அது என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். இது அனுகிரந்தந்து. அசங்கோஹம் இதாத்மாஹம் இது பிரத்யேகாத்மனி நிவேஷிதே விருத்திரஹிதே சம்ஸ்கார சேஷ மாத்திரதயா சூக்ம ரூபேன அவஸ்திதே சித்தே ஆத்மனஹ ஸ்வரூபபூத பரமானந்தः நிரந்தரம் சம்யக் ஆவிர்பூயாத் இது அனுகிரந்தந்து. அசங்கஹம், அகம் அசங்கோஹ்யம் புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கு. எதோடைய நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், ஆத்மாவானது எதோடையும் ஒட்டாது, எதுவும் அதோட ஒட்டாது. இப்படி இருக்கக்கூடிய அசங்கஹா அகம் இல்லையா, நான் அசங்கன். எனக்கு யார் இந்த உலகத்துல ஒரே ஒரு பற்று பரமேஸ்வர பரமாத்மாவை தவிர எதோடையும் இந்த ஈஸ்வரன் கூட எனக்கு கிடையாது. ஐயரை தவிர எதோடையும் எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. நான் இருக்கிறது ஏகம் ஏவ அத்விதீயம் ஐ, இரண்டற்றதான ஐ. சிதாத்மா அகம், அப்படிப்பட்ட சிதாத்மா ஐயாக நான் சைத்தன்ய ஸ்வரூபமாக பப்ளிங் வித் சைத்தன்யம் இருக்கக்கூடிய அகம் இது பிரத்யேகாத்மனி, எப்பொழுதுமே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில்தான் என்னுடைய நிவேசனம், என்னுடைய விவேசிதம். நான் இருக்கக்கூடியது அந்த நிவேசனம் எங்க, என்னுடைய ஆத்மாவில்தான். அந்த ஆத்மாவை பற்றி பேசும் பொழுது என்னுடைய மனசெல்லாம் ஆத்மாவா இருக்கும் பொழுது அங்க இதர விருத்திக்கு அங்க அனாத்ம விருத்தி, விருத்தினா இந்த இடத்துல அனாத்மான்னு வச்சுக்கணும். அனாத்ம விருத்தி ரஹிதே, அனாத்ம விருத்தி இல்லாமல் சம்ஸ்கார சேஷ மாத்திரதையா, சம்ஸ்கார சேஷ மாத்திரதையா சூக்ஷ்ம ரூபேன அவஸ்திதே சித்தே, விருத்தி ரஹிதமாகவும் சம்ஸ்கார சேஷ மாத்திரதையா கேட்டு 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 ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கேட்டு கேட்டு வந்த சம்ஸ்காரம், சேஷ சம்ஸ்கார மாத்திரத்தினால சூக்ஷ்ம ரூபமாக என்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கு. ஆனா நான் அதுவாக மாறணும் இல்லையா. சூக்ஷ்ம ரூபேன அவஸ்திதே சித்தே இல்லையா, அது என்னத்தை என்கிட்ட இப்ப அந்த நாலேஜ் இருக்கு. ஆனா நானே பிரம்மமாக அது ஆக வேண்டும்.
அதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் ஆவசியகம் இல்லையா, குரு அனுகிரகம் ஆவசியகம் இது இல்லையா. ஆத்மனஹா ஸ்வரூபபூதம், என்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, பரமானந்தஹா அப்படின்னு. அது இப்ப எப்படி இருக்கு, வேதாந்த கிளாஸ் படிக்கும் போது வருது, புஸ்தகம் படிக்கும் போது வருது, தனியா இருக்கும் போது வருது. ஆனா அதுக்கப்புறம் சம்சாரத்துல ஈடுபட்டுறான், வெளியில வந்துடுறான், திருப்பி வீடு பொண்டாட்டி பொண்ணு மாட்டு பொண்ணு, இப்படி அந்த புத்தியானது அப்படி நழுவி விழுந்துடுறது. அதை விடக்கூடாது இல்லையா. சொரூபபூத பரமானந்தத்திலேயேதான் நான் இருந்தாக வேண்டும். இது நிரந்தரம் சம்யக், நன்றாக இந்த எண்ணம் நான் படிச்சது சம்ஸ்கார சேஷ மாத்திரதையா சூக்ம ரூபேன அவஸ்திதம் சித்தே, என்னுடைய சித்தத்துல நான் படிச்சதெல்லாம் சரியான சமயத்துக்கு எனக்கு உதவலைன்னாக்கா நான் படிச்சது என்ன பண்ணுங்க இல்லையா. பரஹஸ்தம் இருக்கக்கூடிய வித்தையினால என்ன பிரயோஜனம், பரஹஸ்தத்துல இருக்கக்கூடிய தனத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் படிச்சதெல்லாம் எனக்குள்ள ஐ ஷுட் ஒர்க். எப்படி ஒர்க் பண்ணா, சொஸ்வரூப உரூப பரமானந்தமாக இருக்கக்கூடியதை சதா சர்வா நிரந்தரம், கேப் இல்ல அந்தரம் இல்லாமல் அப்படின்னா கேப்லெஸ் ஆக சம்யக் நன்றாக ஆவிர் பூயா, அது ஆவிர் பவிக்க வேண்டும். நான் சதா சர்வகாலமும் அந்த பிரம்மமாகவே இருக்க வேண்டும் என்று மகாந்தஹா அனுகிருஹந்தோ. சுவாமிஜி.